வாங்க வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வெத்தலை செடிங்க. இங்கே பாருங்கள், நான் சும்மா கொஞ்சம் தாங்க நட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசாக படர்ந்துருக்கு பாருங்கள். படர்ந்து இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே வெத்தலை செடி தாங்க. தெரியுங்களா? இது எல்லாமே வெத்தலை செடி தாங்க. இதில் அது கூட நடுமுதில் வந்து வெத்தலை வள்ளி கொடி நட்டுருக்குங்க. அது வந்து போயிட்டுருக்கு வேறு. அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து இது பாருங்கள், இது வந்து கருணக்கிழங்கு செடிங்க. இன்னும் தோணல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். அதுக்கப்புறம் தோண்டும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க, பார்த்துங்க. இந்த 2 செடி வச்சுருக்கேன். நான் 3 நட்டேன், 2 தான் வந்திருக்கு. இன்னும் 1 எங்கே இருக்காங்கன்னு தெரியல. வரட்டேங்க, வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் இங்கே வாங்க, இது பாருங்கள், ரணகல்லி ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க சாப்பிட்றவங்களா இது. அதாவது தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு இலை பறித்து சாப்பிட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் 7 நாளில் வந்து கரையுதுன்னு சொல்கிறாங்க. நான் நட்டு வச்சுருக்கேன். இது ஒரு இலை கிள்ளி போட்டாவே போதுங்க, நிறைய செடி உருவாயிடும். நம்ம நட்டு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே வேர் விட்டு துளுத்துக்குங்க. அதேமாதிரி இது கற்பூரவல்லிங்க. கற்பூரவல்லியை வந்து நான் ஆல்ரெடி தொட்டியில் ஒன்று வச்சுருக்கேன், மாடியில். இங்கே சின்னதாக ஒரு பாட்டில் வச்சுருக்குங்க. அதே போல் புதினா இருக்குது பாருங்கள். புதினா கூடவே வந்துங்க, இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, வெள்ளை கரிசலாங்கண்ணி வச்சுருக்கு பாருங்கள். வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் வேறு இடத்துல இது கொஞ்சம் தான், சும்மா தொட்டியில் ஒரு நாள் போட்டேன், பார்த்தா வந்திருக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குங்க. அதை அப்படியே புதினா இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், கற்றாழை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா வளர்ந்துச்சு. ஆனால் நான் சின்னதாக ஒரு பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். சின்ன பாட்டில் வச்சுருக்கேன், வளர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதேமாரி இந்த ஆரஞ்சு, மால்ட்டு ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, சாப்பிட்டு விதை போட்டு வைப்பேன்னு ஒரு சின்ன பாட்டில் எடுத்து விதை போட்டேன், துளுத்து வந்துருக்குங்க. இது வேறு பாட்டுக்கு மாற்றணும். நல்லா உயரமாச்சுன்னா நம்ம தரையில் பூமியில் நட்டுக்கலாங்க. அதேமாரி முருங்கை விதை கிடச்சிது, அதனால் முருங்கை விதை சின்ன பாட்டில் போட்டு வச்சுருக்குங்க. 2 விதை போட்டிருக்கேன், 2மே வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கு இப்போ தான் வளர்ந்து வராங்க. நன்றிங்க.